மறவாதே அங்கைய கண்ணீரை மறவாதே மறவாதே அங்கைய கண்ணீரை மறவாதே 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 உனை மறந்தோர் எல்லாம் உலகில் வாழுந்தோ உனை மறந்தோர் எல்லாம் உலகில் வாழுந்தோ உள்வொரு தெய்வம் உலகில் வேறுண்டோ உள்வொரு தெய்வம் உலகில் வேறுண்டோ மறவாதே அங்கையர் கண்ணீரை மறவாதே மறவாதே நாட்டிலே மக்கள் வாழு சிறந்திட நலங்களெல்லாம் தந்து அருளோம் ஐயவளே நாட்டிலே மக்கள் வாழு சிறந்திட நலங்களெல்லாம் தந்து அருளோம் ஐயவளே பாட்டினிலே இசை குட்டியர கழித்த பாண்டியன் மகளே பாண்டியன் மகளே மறவாதே அங்கையர் கண்ணீரை மறவாதே மறவாதே அற்புதமான இடம், அழகான இடம், பெருமையான பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கிற உணர்ச்சியும் நேரில் பல செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, இத்தனை நிர்மமான இயற்கை எழில், இத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தானத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய பொழுது தெரிகின்றது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போனேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போக போகிறது கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு. ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதே கடைசியாக கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவு யாருக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஆக மனிதனாக வாழ வேண்டும். காலம் கலியுகம். ஏன்னா 4 யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாவரியுகம், கலியுகம். இப்போ நடக்கிறது கலியுகம். கலியுகம்னாலே கொஞ்சம் அநியாயம், அக்கிரமம், கொள்ளை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பேர் தான் கலியுகம். நியாயத்துக்கு வேலை இருக்காது. அப்படிப்பட்ட கலியுகத்தில் ஆக சில தான தர்மங்களை செய்யுங்க. ஆக புண்ணியங்களை தேடுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாலும் 10 தான் சொல்லுவோம். எங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தாலும் நாங்களும் 10 தான் சொல்லுவோம். அதே மாதிரி 3 மணி நேரத்தில் 4 பொம்பளையை கொண்டாந்து தொடையை காட்டி ஆரம்பித்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போகிற அவனும் 10 தான் சொல்கிறேன். எவ்வளோ கொடுத்தாலும் 10 தான் சொல்கிறேன். சாப்பாடு மட்டும்தான். நிறைஞ்ச வாயோட போதும் போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். அதனால் முடிஞ்சளவு ஆக மனிதனாக வாழ வேண்டிய உண்மையிலே ஆக இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாரால் தடுக்க முடியாத உண்மையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஒருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஒருக்காக கொடுத்தான்.
கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை மடி நிறைய பொருள் இருக்கோ மனம் நிறைய இருள் இருக்கும் போதுவன் அடித்து வாழ்கள் வேலை வாழ்த்து விடு படித்தவன் நீர் படியுமில்லை பசித்தவன் ஏல் பாவோ இல்லை இழைத்தவர்கள் எடுத்துக்கொண்டார் உழைத்தவர்கள் தெரிவித்தார் பலனால போல சிலமால் ஆன ஒரு போல் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு பேருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒரு பேருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் நன்றி 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 பார்க்கின்ற பொழுது பெருமையான இடமாக இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தால் என்ன அழகா இருக்கின்றது ஆக மனிதனாக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்க்கையில ஏன்னா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொன்ன மாதிரி பாருங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு என்ன வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கஷ்டமாவே இருக்கு ஆமா என்னத்தை இருந்து என்ன ஆன போறோம் அப்படின்னு நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிருவோம்டான்னு சொல்லி என்ன பண்றாரு ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்பி போறாரு போனவர் என்ன பண்றாரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு ஏத்தாப்புல குப்பை தொட்டி அடி குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு பிறந்ததுல இருந்தே கஷ்டமா இருந்தா என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது ஆமா அப்படின்னு சொல்லி இந்த குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க இப்படி குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிற பொழுது பாருங்க ஒருத்தர் வந்தார் அந்த குப்பை தொட்டியை கிளச்சாரு குப்பை தொட்டியை கிளச்சி இந்த அட்டையெல்லாம் இருக்கிறத பூரா எடுத்து அவர் பிறக்கிட்டு போயிட்டாரு அடுத்த ஒருத்தர் வந்தார் அங்க உள்ள அந்த கிளச்சி குப்பை தொட்டியில் இருந்த பாட்டில்களை பூரா பிறக்கிட்டு அவர் போயிட்டாரு அடுத்த ஒருத்தர் வந்தார் அந்த பிளாஸ்டிக் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளை பூரா அவர் பிறக்கிட்டு போயிட்டாரு அடுத்து பாருங்க ஒரு நாய் வந்துச்சு வந்தோடனே இலையில இருந்த மிச்ச சோறுகள்லாம் அது சாப்பிட்டு அது போயிடுச்சு அடுத்து ஒரு மாடு வந்துச்சு மாடு வந்தோடனே அந்த இலையெல்லாம் எடுத்து அது சாப்பிட்டு அது போயிடுச்சு இதை பூரா செத்து போயிடும்னு போனவே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு குப்பை தொட்டியே இத்தனை பேரை வாழ வைக்கிற பொழுது நாம ஏன் ஜாகணும் அப்படின்னு நினைச்சா பாருங்க உடனே அந்த விஷயத்தை மாத்திக்கிட்டேன் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கிற பொழுது முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய ஐவ நிலத்திலே குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய அருமையான இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அருமையான நிலங்களாக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய நஞ்சை நிலங்களையும் புஞ்சை என்னடா இருக்கிறது அப்படின்றா தந்தன்னானா 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 நஞ்சை கொண்டு பொங்கி வரும் கங்கையும் பஞ்சம் மட்டும் என்று எங்கு பாரவில்லை எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை வீதி கோடு கட்சி என்று ஜாதி கோடு சங்கமும் நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை சட நிம்மதி வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை ஒரு காடா இது கேட்க யாரும் இல்லை கூடா இது நாடா இல்லை இது காடா இது கேட்க யாரும் இல்லை கூடா பொங்கி வரும் கொஞ்சம் மட்டும் பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை ஊருக்கு
நம்மோடு நிச்சயம் ஒன்று போராடி பாடகம் கையகம் எண்ணதிகள் என்றாடி ஒன்றை உண்டு இழந்தி உண்டு பொங்கி வரும் வெற்றி உண்டு மட்டும் மாறவில்லை இந்த பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை நன்றி. பார்க்கின்ற பொழுது அழகான ருமான இடமாக இருந்தாலும் நார உரிய இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதேனும் சட்டம் என்பதை ஒட்டு கவனித்து பாருங்களா சட்டம் ஆளுலம் சோ என் சொல்லக்கூடிய ருமான ஒரு காலம் இணைய நினைத்து ஆளுலம் சோ அப்படின்னு செபாடி கொண்டிருக்கிறார் குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும் வள்ளியன் சொல்லுடைய மாதவசி வந்ததினால் என்ற சிறப்பா இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வருகை பார்க்கின்ற பொழுது பெருமையான வருகையா இருந்தாலும் உள்ள பெண்ணுடைய குரலை பார்க்கின்ற பொழுது ஆக குயிலுக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய குரலை பார்க்கின்ற பொழுது ஆக குயில் என்றால் எப்பேற்பட்ட குயில் ஆக கருங்குயில் அல்ல ஆக மணி குயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே மணியே மணி குயிலே மாலையிளம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே தொட்டையிடம் பூமழக்கும் துளிச்சரமோதொடையினைக்கும் பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடலிலடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே பொன்னில் படித்த சிலையே படைத்தான் உன்னையே வண்ணமயில் போல வந்த பாவையே என்னை இனிக்கோன் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே உன்னை எண்ணி வாழும் எங்கள் ஆவியே கண்ணிமையை தூண்டிவிட்டு காதல்களை தூதுவிட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏழி செய்ய பேசி தொட்டு தங்கடித்து காரணத்தால் தூங்கலையே சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன் பூமர பாவை நீலடி இங்கு நான் பாடும் பாமர பாடலிலடி ஓ மணியே மணிக்குயிலே மாலை
அம்மனவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி சுடமலர் மாலை கொண்டு சுடந்தனை தூண்டிட்டு வாழ்த்த வரும் வானவர்கள் ஓடி நின்றதாம் ஒழிக்க ஓடி நின்று வாழ்த்த வரும் தேவதைகள் அஞ்சி வரும் நேரமம்மா ஆசைக்குயில் பாடும் அம்மா போமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாட வேலடி ஓ தானனா தனனா பார்க்கின்ற பொழுது நன்றி நன்றி குயிலுக்கு நிகராக அற்புதமான குரலாக இருந்தாலும் ஆக சாரீரமே அழகாக இருக்கின்றால் சரீரம் எந்த அளவிற்காக இருக்க வேண்டும் பெண்ணுடைய குரலை பார்க்கின்ற இனிமையான குரல் ரம்பை ஊர்வசி மேனகை லோத்தமை ரதின்னு சொல்லக்கூடிய தேவ நிலை காட்டம் என்கின்ற பெண்ணுடைய குரலை பார்க்கின்ற பொழுது ஆக அருமையான குரல் இனிமையான குரல் ஆக நிலவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பெண்ணுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்னெல்லாம் இருக்கிறது அப்படி என்றால் நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ நாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ புருவமோடு வில்லாக பார்வை ஒரு கடையாக புருவமொரு வில்லாக பார்வை ஒரு கடையாக பருவோடு களமாக போர்தொடுக்க பிறந்தவளோ ஒரு நகையில் வெள்ளத்தில் ஒளி விழுந்த கள்ளத்தில் ஒரு நகையில் வெள்ளத்தில் ஒளி விழுந்த கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற பவளமென விரலாகமும் பசுங்களை போல் வளைக்கரமோ புறமோ தாங்கி வருமோ கொடியோ கடலில் சத்தாக மீன்களுக்கு அமைந்தவளோ கடலில் சத்தாக மீன்களுக்கு அமைந்தவளோ யாழி செய்யும் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ சந்தனத்து குரல் கொடுத்து உன்பரத்தில் வாக்கி வைத்த உலகை மடவாளை தொடையிருக்க மச்சமொழி அது இருக்க மடவாளை தொடையிருக்க மச்சமொழி அது இருக்க படைத்தவரே திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரழகே இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ
எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு சொந்தமானதா நீங்க தேடி வந்திருக்கீங்க? ஆமாங்க. அதுதான் என்னன்னு கேக்குறேன். அதுதான் என்னது அப்படின்னு. அது உங்களதுதான் என்னது? அதுதான் என்னது? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமாங்க. நீங்க போகுதுவார்னு சொன்னீங்க. ஆமாங்க. அதுதான் என்ன போகுதுன்னு கேக்குறேன். எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. மானு. ஓஹோ, ஆமாங்க. உங்களுக்கு சொந்தமானது. சொந்தமானது. மான் இங்க மான் வந்திருக்கு. வல்ல நீங்க எப்படி சொல்லுங்க? ஏங்க நான் எப்போ தூங்குறவே எனக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க காவல் காத்தா மான் வராதுன்னு அர்த்தமா? ஆமா. அப்படி இல்லைங்க. ஏன்னா கல்வன் பெரிதா காப்பான் பெருசா காப்பான் பெரிதா அப்படின்னு இருக்காங்க. என்னதே நம்ம கவனமா காத்துக்கிட்டு இருந்தாலும் கூட போகையில வரல இப்படி பாத்துக்கிட்டே வேணும் பண்ணுவீங்க. ஆள்லாத நேரம் பார்த்து தூக்கி போறா நினைச்சா தூக்கி போறியா அப்படின்னு நினைச்சா தூக்கலாம். ஆமாங்க. நினைக்காம இருந்தா தூக்க முடியாது. அப்படி எல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரியா சரி வரல பாத்துட்டு போனா தூக்கணும் நினைச்சா தூக்கலாம். அவன் உண்மைதானே. பார்க்காம இருந்துட்டு தூக்கணும் நினைச்சா தூக்க முடியுமா? அது முடியாதுல. ஆனா இவரை தூக்க முடியாது. சரிங்க. அதனால மான தேடி வந்திருக்கேன். மான தேடி வந்திருக்கோம் நீங்க. ஆமாங்க. ஆனா மான்குட்டி இங்க இல்லைங்கிற. ஏங்க நீங்க பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் கேளுங்க. மான் இருக்குங்க. எங்க இல்லைங்கிற அப்புறம் இருக்குன்னா எங்க அம்மா சொன்னா சரியா போச்சு. வீட்டோட பிறப்பில எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மகனே மற்ற நாள் மாதிரி இல்லாம ரொம்ப பொறுமையா போயிட்டு வராங்க. சரி ஏமான்னு கேட்டேன். ஒண்ணுடா நீ வேட்டைக்கு புறப்படுற பொழுது சரி கொஞ்ச நேரம் அசதியில படுத்துட்டேன். ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல ஒரு கனவு. என்ன கனவு? என்னமா கனவுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க நல்ல கனவுண்டா 4 பேர்த்த சொல்லலாம். சரி கெட்ட கனவு சொல்லப்படாது. நாங்க கெட்ட கனவுனாங்க. சும்மா சொல்லுங்கம்மான்னு. ஆமா. அப்பதான் சொன்னாங்க ஒண்ணுடா நீ இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியும் சரி வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன். உன்னை வழிபறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். சரி அப்படிப்பட்ட அந்த கிரிக்க தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சிருக்க அம்ப வச்சு அவை வாயிலே குத்துற மாதிரி கனவுண்டா பார்த்து போயிட்டு வராங்க. அது நீயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பேசிக்க அப்படின்னு உங்க அம்மா சொன்னா சொல்லி விட்டாங்க. அதனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இடையில வந்து பேசுவேன். அவனை வந்து அம்ப வச்சு வாயிலே குத்துவியா. கனவு கண்டேன்னு சொன்னாங்க. கனவு வலிச்சிடாம எனக்கு சும்மா பொய் சொல்லக்கூடாது. ஏங்க அது கனவு மாதிரி தெரியலையே. ஏங்க எங்க கனவுல வந்து அம்ப வச்சு வாயிலே குத்துனாதா? அது என்னமோ தெரியல. எங்க அம்மா கண்ட கனவு. ஆமாங்க. அம்மா கனவு கண்டல. சரிங்க. நீங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு அம்மா மேல பழிய போடுறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க அப்பா வந்து தூங்கிக்கிட்டு கனவு கண்டாரு. உங்க அப்பா என்ன கனவு கண்டாரு? கரெக்ட் 5:05க்கு. ஏயா சரியா நேரத்தையெல்லாம் சொல்றீங்க? போகுதுவார்னு ஒரு ஆள் வருவாண்டா. சரி அவன்கிட்ட வீம்பு வச்சுக்கிறாதா ஏதாவது ஒன்னா சட்டேர்னு அடிச்சிடறான். இங்க வர்றப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாரா? அப்படின்னு எங்க அப்பா கனவுல கண்டார். என்னதான் சொல்ல வரீங்க முடியுமா? அப்படி பேசினாலும் அந்த 5:15 ஆக்கிடுவாண்டா அப்படின்னு எங்க அப்பா நேரத்தை எல்லாம் கணிச்சு சொல்லிவிட்டாரு. என்ன சொல்ல வரீங்க முடியுமா? நீங்க மட்டும் ஊத்துனா தோசை. சரிங்க சரி. நாங்க ஊத்துனா அது ஊத்தாப்பா. அதானே. சரி. இப்ப என்ன சொல்ல வரீங்க முடியுமா? இங்க வாங்க. நீங்க தேடி வந்தது மான்குட்டிக்கு இங்க வரல. சரி நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. பாருங்க நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க நாங்க எங்க குடும்பம் அதை காட்டுல பெரிய குடும்பம். பெரிய வேட்டைக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க வேட்டைக்காரனா எங்க குடும்பம் சேட்டைக்கார குடும்பம். எங்க வீட்டுல எல்லாரும் ஒவ்வொன்ன புடிச்சிருக்காங்க. ஆமையா உங்க வீட்டுல ஒரு எல்லாரும் ஒவ்வொன்ன புடிச்சிருக்காங்க. எங்க அப்பா எங்க வீட்டுல நாங்களும் எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு ஆளா புடிச்சிருந்தோம். புடிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் இப்ப கலட்டி விட்டு எங்க அப்பா என்ன புடிச்சா தெரியுமா? என்ன புடிச்சாரு? எங்க அப்பா பெருங்குண்ட திமிரு கொண்ட காளைய பிடிக்கிற எங்க அப்பாவுடைய வேலை. உங்க அப்பா? ஆமா. எங்க அம்மா அதை காட்டில மேலாக அத திமிரு கொண்ட சிங்கத்தை பிடிக்கிற எங்க அம்மாவுடைய வேலை. சரி எங்க அண்ணன் முடிச்சதே எவ்வளவு பெரிய அதிசயம். எங்க அண்ணன் முடிச்சதாக பெரிய அதிசயம். என்ன அதிசயம்? அண்ணன் என்ன பிடிச்சாரு? எலிய பிடிச்சாரு. எலிய. அது பெரிய அதிசயம். என் தம்பி உங்க அண்ணன் வந்து எலிய பிடிச்சாரு. எலிய பிடிச்சா பெரிய அதிசயம். கேட்டுக்கிற தூங்குறாள் எழுப்புங்க. அந்த அக்கா தங்கச்சி சொல்லுங்க. எலிய பிடிச்ச ஆளு உங்க அண்ணன். என் தம்பி புளிய பிடிச்சிருக்கேன். நான் மான பிடிக்கணும் வந்திருக்கேன். ஓஹோ அவங்க எல்லாம் ஒரு சாமான பிடிச்சிருக்காங்க. மான பிடிக்காம நீங்க விவகாரம் பண்ணாதீங்க. நீங்க எந்த பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க மான பிடிக்கிறது நீங்க முதல்ல எங்க அத சொல்லுங்க முதல்ல. அப்படி கேட்கணும். ஒரு நியாயமான காவலாளி எங்க இருந்து வரீங்க கேட்கணும். ஆமா. இந்த உலகத்திலேயே உயரமான இடம்னா அது எங்க இடம் தான். அப்படி என்ன இடம்? எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாம். இங்க இருந்து ரொம்ப பக்கம். இங்க இருந்து ரொம்ப பக்கமா? தெரியுது பாருங்க.
என்னது? ஆமா, அந்த 2 குழா கட்டி இருக்க. அதுக்கே மேல பாருங்க. ஆமா, புளிய மரத்து வாது இருக்கு. அது கிடையாது. மலை 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 2 மலை. ஒரு பெரிய மலை, இன்னொரு சின்ன மலை தெரியுதா? இல்லங்க, நான் பொய்யா சொல்றேன். உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் மலை 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 என்ன? மலை பெரிய மலை இருக்கு, தெரியுதா தெரியலையா? பொய்யா சொல்றேன். தெரியலையா? எங்க இருக்கு? நீங்க சொல்ற மட்டும் நாங்க நம்புறோம். இதுக்கு பேரு இது மலை. மலை இது என்ன வடியுது? இது வந்து தண்ணி வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த மயில் எப்பவுமே நிக்குமா? அது எப்பவுமே அது 8 வருஷமா ஒரே இடத்துல நிக்குது. ஆக கிடையாது. நானும் எத்தனை ஊர்ல பாக்குறேன், அந்த மயில் நகண்டு ஓட எங்கேயும் போல. இந்த மரமலை 6 மரம். இதா அம்புட்டு எங்கோட்டு மஞ்சள் தோப்பு இங்கிட்டு இருக்கு. இதுகளையெல்லாம் நீங்க சொன்னா நாங்க நம்புறோம்ல. அது அம்புட்டு மஞ்சள் தோப்பு. பூராமே மஞ்சள் தோப்பா? அது வாழை. வாழை. சரி, இதெல்லாம் செவ்வாழை மரத்தோட இது ஐயாது. ஆக இப்ப நீங்க சொல்ற அப்புறம் நாங்க நம்புறோம்ல. ஆமா, நாங்க சொல்ற மட்டும் நம்ப மாட்டேன்றீங்க. ஏங்க எங்க இருக்கு மலை? நான் இல்லைங்கிறேன். சரி, இப்ப நான் நம்பணும் ஒண்ணு செய்றீங்களா? என்ன செய்யணும்? இந்த தண்ணி எப்ப பார்த்தாலும் கிடக்கல, விறுவிறுன்னு போங்க. ஒரு கை தண்ணி அள்ளிட்டு வாங்க. இல்லைன்னா உள்ள ஒரு குடம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது. உள்ள ஒரு குடம் இருக்குல்ல, அது தூக்கி கொண்டாந்து இதுல ஊத்தி அத செய்வோம். இதுதான் உருப்படியான வேலை. அப்படியா? உங்களுக்கு மழை தெரியுதா தெரியலையா? இப்ப சொன்னீங்கன்னா குடத்தை தூக்கி அந்த ஊத்த அதை ஊத்துறோம்னா ஆட மாட்டாப்ல. உங்களுக்கு மழை தெரியுதா தெரியலையா? இல்லைங்கிறேன். அப்படி இல்ல, இந்த மழை எல்லாரும் கண்ணுக்கும் தெரியாது. இந்த மழை யாரு கண்ணுக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாரு கண்ணுக்கு தெரியும்? இந்த உலகத்துல ஒருவனுக்கு ஒருத்தியாக நீதியோடு நேர்மையோடு நியாயத்தோடு போய் பேசாமல் இவன் வாழ்கிறாரோ கண்ணுக்கு மழை தெரியும். யாரு கண்ணுக்கு தெரியாது. அடுத்த முன்னாடி அனுபவிக்க நினைக்கிறது, அடுத்த சொத்து அனுபவிக்க நினைக்கிறது. ஐயா, நல்லா தெரியுது. தெரியுதா? அந்த மலை பக்கத்துல ஒரு ஆளு வெளியே இருக்கிறான் பாருங்க. இப்ப எல்லாமே தெரியுது. ஒரு கட்டரம்பு தெரியுதா? இப்ப நான் கேக்குறேன், என்ன உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நல்லா தெரியுது. தெரியுதுல? இப்ப நீங்க யாரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? உங்க அப்பா வேற நம்பிதானே? ஆமா. உங்க அப்பா வேற நம்பிதானே? ஆமா. அப்படின்னா உங்க ஆத்தா வேறு. உங்க ஆத்தா வேறியா? அப்படி சொல்லியா? நக்கி போடுதானே? நீங்க 7 பேர் தானே? ஆமா. உங்க பேர் வீரத்தேவன் தானே? இல்ல, இது கரெக்டா சொல்ற மாதிரி. உங்க தங்கச்சி வள்ளி தானே? ஆமா. தெரியல நீ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல இல்ல, இப்பதான் தெரியுது. உங்க அம்மா நகை மூடி இருக்காங்கல்ல? ஆமா. எனக்கு சொந்த அத்தை. எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராசன் கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணி தெரியுமா? அதனால அப்ப வந்து எங்க குடும்பம் வந்து கஷ்டம். ஆமாங்க. இப்ப மலைன்னு சொன்னல பொய், மாடுன்னு சொல்லல அதுவும் பொய். மச்சான் இங்க வாங்க. ஆமாங்க. உங்க முகத்தை பார்க்கவே தெரியுது. சரிங்க சரிங்க. நீங்க ஒரு புறாடு, நான் ஒரு புறாடு, நம்மள கூட்டி வந்தவங்க. நானா வச்சாலே புறாடு. புறாடா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, ஈல் போட்டா ஆமா ஆள் போடுறாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதனால தேடி வந்தது உங்க தங்கச்சி. தேடி வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஆமா. இன்னொரு பிள்ளை சத்தம் கேட்டுச்சு, அதாரு உங்க ஆள்னா உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து எனக்கு இது வேணும், தங்கச்சி வேணும். என்ன வேணும்? என் ஆளு வந்து எனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணுமா? இப்ப மாத்திருக்காங்க. நீங்க மட்டும் சொன்னாலும் அந்த மலையில அது எப்படியா தங்கச்சி வேணும்? உங்க ஆளு எப்படி உங்களுக்கு தங்கச்சி வேணும்? நீங்க உள்ள போங்க. சரிங்க. ஒரு மாதிரி வரட்டும். வள்ளி யாரு சரியா தெரியும். பாக்குறீங்களா? கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிறப்பு மச்சான இழுக்குதடி. 5-6
பொம்பளை பிள்ளை ஒரு இது கட்டிட்டு வந்துடக்கூடாது. தங்கச்சினா உனக்கு என்ன வேணும்? இது வந்து உங்களுக்கு தங்கச்சினா வந்து எனக்கு வந்து கொழுந்தியா. என்ன யோசிக்கிற? டேய் எனக்கு தங்கச்சி அவனு சொல்லியா? ஆமாங்க, உங்களுக்கு தங்கச்சினா எனக்கு தங்கச்சி. டேய் அப்படி இல்லையா? எனக்கு தங்கச்சினா உனக்கு என்ன வேணும்? இப்ப மாத்திட்டாங்க. மாத்திட்டாளா? அப்போ உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? என் தங்கச்சி வந்து உங்களுக்கு கொழுந்தியா இல்ல எனக்கு கொழுந்தியா. அப்படி இல்லையா? உன் தங்கச்சி ஏன் முண்டாட்டி, ஏன் தங்கச்சி ஓ முண்டாட்டி. ஆமா ஆமையா கூப்பிடுங்க பாப்பா. தங்கச்சி எதன்னாரே தாமரப்பு மாமா தள்ளாரே தண்ணியிலே என்னது வேடுவர்? வேடுவர் நம்ம எடுத்துக்கா. என்ன சொல்ற? எதுக்கு வந்திருக்கிறாரு? மான் குட்டியை தேடி வந்திருக்கிறார். மான் குட்டியவா? மான பாத்தீங்களா? நீ பாத்தியா? நீயே குட்டியா தான் இருக்க. பாத்தியா இல்லையா? நாங்களே மொத்தமா குறிப்பே குட்டி குடுப்போம். பார்க்கல. சொல்லிட்டீங்களா? எனக்கு ஆளுகளை பாரு சைஸ். சொல்லிட்டீங்களா? தங்கச்சி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். காப்படி அரப்படி இந்த படி இருக்குல உலக்கு. ஏய் பெரிய பக்கா ஒரு படி, சின்ன படியால 3 படி, சொல்றா. அரப்படி, முக்கா படி, முழு படி. ஏய் சொல்லிட்டியா இல்லையா? சொல்லிட்டேன். வா போலாம். எங்க இருக்கு? நீ என்னையா பளிச்சு பளிச்சு வரைய? ஒண்ணுமே புரியல. அண்ணா வந்த வேடுவருங்க. வருதாமா? எங்க இவரா? வேடுவரா? நம்ப மாட்டேங்கிறா? இல்ல அப்பவே சொன்னேனா? நான் கூட வேடுவர போனே. எங்க அண்ணன் மாதிரி ரொம்ப கம்பீரமான ஆளா இருப்பாரு பார்த்தேன். ஒல்லியா அவங்க அண்ணன் மாதிரி? கடைசி பார்த்ததான் தெரியுது. ஒரு 80 கிலோல ஒல்லியா? 80 கிலோ. அப்படி சொல்லாதடா, உண்மையாவே நீ இறங்கிட்டப்ப. சரியா சாப்பிட மாட்டேல்ல? முத மாதிரி சாப்பிட முடியல. முதல்ல 100 இட்லி சாப்பிடுவேன். இப்ப 99க்கு மேல திங்க எவ்வளவு குறைஞ்சிருச்சு. பெரிய மனசு வேதனையா. அப்பெல்லாம் விடிஞ்சா 10 பலாரம், இப்பெல்லாம் 9 பலாரத்துக்கு மேல திங்க. ஏன் இப்படி குறைக்கிற? உடம்பு அண்ணன் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி சரி நல்லா குறை. அண்ணன் டைட்ல இருக்கேன். அண்ணன் டைட்ல இருக்கேன். ஆனா லேசா லூஸ் இருக்கு வயிறு. கர்மம். வருக வருக வேடுவரே வருக. முதவரவு நல்லவரமாக இருக்கட்டும். கண்ணா காண்பது காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் எப்படி இருக்காங்க? அதற்குங்க தலைவி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேடுவர் இருக்காரு. சொல்லாம நீ வாட்டு போற. சம்பளம் சும்மா வாங்குற. சொல்லிட்டு போயா. நான் அவரை பாத்துக்கிறேன். வந்ததுல இருந்து நீ வச்ச சட்டமாத்தா இருக்கு. உள்ள போனாங்க வாடாங்கற. ஏப்ப நான் சொல்றது தப்பு இருக்கா? சொல்லிட்டு ஆடி 2 ஆட்ட போட்டு போங்க. அப்பதான் எனக்கு கலகலன்னு இருக்கு. இரியா நாங்க போய் வரட்டு சொல்ல மாட்டோம். போலீஸுக்கு போக மாட்டோம். சொல்ல மாட்டோம். போலீஸுக்கு போக அடி போய் வரட்டு சொல்ல மாட்டோம். போலீஸுக்கு போடா. அடிக்கடி எதிரிக நாடகத்தை பார்க்கறேன் ஜாமி. இவருக்கு சொல்ல மாட்டோம். உட்காந்து குத்தியா போடு. போய் வரட்டு சொல்ல மாட்டோம். போலீஸுக்கு போக மாட்டோம். உட்காந்து அடி அடி. உனக்கு சம்பளம் தரவே விட மாட்டேன்டா. நீ சரியான ஆம்பளை. மறுபடி வாங்க விளைக்கிறா போய். நீ கையா நீ தங்கச்சி நீ விளைக்குமா? நீ விளைக்குமா? நீ போய் மறுபடி தாளத்தை குடியா. மூதேவி தாளத்தை குடி. கைய முடியா போடு. போய் வரட்டு சொல்ல மாட்டோம். போலீஸுக்கு போக மாட்டேன். ஐயோ என்ன நீர் யானை சென யானை
விழுந்துருச்சு. என்ன குனிய சொல்லி நீ லவக்குன்னு வாயை திறக்கிறது இல்ல. தேவலை சரி போயிட்டு வாங்க.